இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாட்டுக்கோழி வச்சு செம்மையாக வந்து ஒரு பிரியாணி தான் நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட் டைம் எங்கள் வீடியோலாம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுவும் குக்கரில் கடையில் செய்கிற மாதிரியே உதிரி உதிரியாக சூப்பராக வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் ஈஸியாக. மறக்காமல் இதை லாஸ்ட் வரையும் இந்த வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பிரியாணிக்கு தேவையான பெரிய வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாமே கட் பண்ணி வச்சுக்கலாம். அதோட தக்காளியும் வந்து நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அதோட பட்டை, அதோட லவங்கப்பூ வந்து ஆட் பண்ண போகிறோம். அதையும் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பிரியாணி இலை வந்து ஆட் பண்ண போகிறோம். பிரியாணி இலையும் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதோட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கலர் சேஞ்சஸ் ஆகிற வரையும் நம்ம வெயிட் பண்ணணும். ஆனியன் நல்லா கலர் சேஞ்சஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நல்லாவே புதினா எடுத்துக்கோங்க. இது வந்து ஃப்ளேவர்னால டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி ஆட் பண்ணிக்க போகிறோம். தக்காளி வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வேகிற வரையும் வெயிட் பண்ணிக்கலாம். அந்த டைமில் நம்ம நாட்டுக்கோழி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நீங்கள் கட் பண்ணி அரைச்சி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டோட கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, ஒரு 2 வெங்காயம் இதெல்லாமே போட்டு அரைச்சா கொஞ்சம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா தக்காளி வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனையும் ஆட் பண்ணியாச்சு. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ண போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு கிளறி விட்டுட்டு தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போ தூள்லாம் நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு காரத்துக்காக மிளகாத்தூள் ஆட் பண்ணுறோம். நாங்கள் வீட்டிலே ரெடி பண்ண மல்லித்தூள் இருந்துச்சு. மல்லித்தூளையும் வந்து ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டிங்க அப்படின்னா பாருங்களேன், பார்க்குறதுக்கே ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. ஆனால் இப்போ வந்து நம்ம சாப்பிட போகிறதில்ல. அதுக்கப்புறமா அரிசி ஊற வச்சுருந்தேன்ல அதை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். அரிசி எல்லாத்தையுமே போட்டு 2 கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கிளறி விட்டுட்டு தண்ணி ஆட் பண்ண போகிறோம். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுக்கணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் வச்சு இறக்கணும் அப்படின்னா சூப்பரான சிக்கன் பிரியாணி நம்மளுக்கு ரெடி ஆயிரும். அதுவும் நாட்டுக்கோழி பிரியாணி. மறக்காமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். தம் கூட போட தேவையில்ல. குக்கர்லேயே சூப்பராக இருக்கும். பாருங்கள், கடையில் செய்கிற மாதிரியே நல்லா உதிரி உதிரியாக செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி சண்டே முன்னிட்டு நாங்கள் ஸ்பெஷலாக வந்து நாட்டுக்கோழி பிரியாணி செஞ்சுருந்தோம். நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் வந்து செஞ்சுருந்தோம். பட் சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. இதே மாதிரி நிறைய ரெசிபி வீடியோஸ் எங்கள் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி சண்டே ரொம்ப நல்லாவே போணுச்சு. அடுத்த சண்டேயில் நாங்கள் வந்து இன்னொரு ரெசிபி வீடியோவை வந்து அப்லோட் பண்ணுறோம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.